இன்றைக்கி பேர்ல் மில்லட் வச்சு எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடாயை எடுத்துகிட்டு நான் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எல்லாம் மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் மணல் மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலை காய்ச்சின பால் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அதை எடுத்து நல்லா இந்த ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒயிட் சாஸ் கிடச்சிருச்சு. ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக சாப் பண்ணது போட்டு வதக்கிக்கோங்க. எல்லோ குக்கும்பர், க்ரீன் குக்கும்பர் அதெல்லாமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க போட்டேன். ப்ரோக்கோலியும் ஸ்வீட் கார்ன் மட்டும் கொஞ்சம் வேக வச்சு போட்டேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன், அப்புறமா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பேர்ல் மில்லட் வேக வச்சதையும் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒயிட் சாஸையும் ஊற்றுனீங்கன்னா கடைசியாக சீஸ் போட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.